கமலஹாசன் பெட்டர் தென் ரஜினிகாந்த். இத்தனை வருஷமா வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்திருக்கு, வந்து தோத்தார் இல்லையா, அதுவே சக்சஸ் மேம். இப்போ தோத்தோம் தான் சொல்ல முடியும். நான் எதனால தோத்தேங்கிறத அவர் தோத்ததுனால சொல்றாரு. நான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனால் நான் தோத்துட்டேன். நான் ஏன் தோத்தங்கிறத ரியலைஸ் பண்ணுறேன். மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கமலஹாசன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தா தமிழ் அங்கே இருக்கிற ஹிந்தி டெல்லியில் இருக்கிறவன் தமிழ் படிச்சுட்டு இருந்திருப்பான். தமிழ் திணிப்பு அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஸ்மிருதி இரானி கிட்ட மொக்க வாங்கிட்டு உட்காந்துருந்தார் பேச முடியாமல். அதுதான் அவரோட இன்டெலெக்சுவல். நான் அதை பார்க்கல. குஜராத்தில் இருக்கிறவங்களாம் ஏன் இங்கே வந்து வேலை பார்க்குறான்? வேலையே கிடையாது. அங்கே வேலை செய்யறதுக்கு ஒன்றும் பக்கு இல்லை, கட்டமைப்பு பக்கு இல்லாமங்கிறது தான் இங்கே வர்றாங்க எல்லாரும். அதான் உண்மை. கமல் இருந்திருந்தா அங்கே ஒரு கட்டமைப்பெல்லாம் நடத்தி அந்த ஊரில் இருக்கிறவன் அந்த ஊரில் இருந்தே வேலை பார்க்குற விஷயத்தெல்லாம் கமலஹாசன் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு வந்து டிமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி எல்லாரும் எவ்வளவு திண்டாடணும்னு நமக்கு தெரியும்ல. அது பெரிய மாற்றத்தை, கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருது அப்படின்னு. எவன்கிட்ட கருப்பு பணம் ஒழிஞ்சுது? அவன் இதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. எவனாவது திடீர்னு ஏழை ஆயிட்டான்னு அந்த பணக்காரனையாவது நம்ம பார்த்தோம்? கமலஹாசன் சிஎம் ஆயிருந்தா உண்மையிலே பிஎம் சாரி இல்லை, எப்படி இருந்தாலும் சிஎம் ஆகி தானே பிஎம் ஆக முடியும். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர் தோல்வி அடைஞ்சிட்டேன், பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்னு சொன்னதுக்கு கோவப்பட்டார். ஏன் பார்ட் டைமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசினார். ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பேசி. இப்போ வந்து நான் ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி அப்படின்னு அவரே பகிரங்கமாக ஒத்துக்கிட்டார். சரி, தோல்வி ஆகிட்டா கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதானன்னா அதையும் பண்ண மாட்டுறாரு. அவர் வந்து கட்சியை தொடர்ச்சியாக நான் வந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கார். என்னென்னா, எதனால் இந்த தோல்வி அப்படின்ற இடத்துல வந்து நான் நிற்கிறேன்னா, தாமதம். 20 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ குறைஞ்சபட்சம்னா அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கூட நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அவர் வாயில் குறைஞ்சபட்சம் 20 வருஷம்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பிச்சிருந்தா இப்போ நான் பேசுகிற பேச்சு அந்த இடம் வந்து வேறு இடமா இருந்திருக்கும் அப்படின்றாரு. அது எதை குறிப்பிட்றாருன்னு எனக்கு புரியல. வேறு இடம்னா அரசியல் களம்னு புரியுது. எந்த பொறுப்பில் இருந்திருப்பார், எப்படி இருந்திருப்பார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரைத்துறையில் அவரை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இல்லைங்க, ரொம்ப மிகப்பெரிய சாதனையாளர். அதாவது கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான், ஒரு லெஜண்ட். சினிமா துறையில் அவர் செய்யாத இடங்கிறது கிடையாது. அதாவது நடிப்புங்கிற விஷயத்து கிடையாது, டெக்னாலஜி, மேக்கப், அவரோட என்ன சொல்கிறது, ஸ்டெண்டுக்கான, சண்டைக்கான விஷயத்துக்கு எல்லாத்துக்குள்ளாரையுமே ஹாலிவுட்டோட டெக்னாலஜியோட விஷயத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே அவர் தான். கமல் தான். வேறு யாரும் அங்கே தென்னிந்திய சினிமாவில் பொறுத்த வரைக்கும், ஹிந்தி சினிமா எனக்கு அது சொல்ல அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் கொண்டு வந்து உள்ளார டெக்னாலஜியில் அவ்வளவு முன்னேற்பாடு. இது எல்லாருமே பல வருடங்களுக்கு முன்னாலேயே அட்வான்ஸ் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கிறவர். அதே மாதிரி அவரோட கற்பனையான படங்களும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்திருக்கலாமே, இப்போ விட்டானுங்களே. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ரொம்ப எல்லா தாட்ஸுமே, அவர் தாட்ஸ் ப்ராசஸ் எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி தான் பழக்கி வைக்கணும் இல்லை, வீட்டில் இருந்தாவே என் குழந்தைங்க படிச்சுக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவரோட தாட் ப்ராசஸ் வந்து வேற வித்தியாசமாகவும் இருக்கும். வாழ்க்கை தரமே கூட லிவிங் டுகெதருங்கிறதெல்லாம் இப்போ இல்லை, ஆளாளுக்கு எல்லாம் லிவிங் டுகெதர்னா. அவர்லாம் அந்த காலத்திலே அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க காலத்திலே இதாண்டா எனக்கு சரி, இதாண்டா வாழ்வியல் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைங்கிறது இந்த 2K கிட்டலாம் வந்து அவரு வந்து என்ன சொல்றது, அவர் 80ஸ்ல அந்த 2K கிட்ட வாழ்க்கையெல்லாம் அவர் வாழ்ந்துட்டாரு. அதனால அவரோட அட்வான்ஸ் தாட்ஸ் ப்ராசஸ்க்கு இங்கே மக்கள் ஒத்துழைக்கலை. அதுதான் காரணம். இங்கே இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட சீமானுக்கு தான் ஒத்துழைச்சி போகிறாங்கங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மக்களோட வாழ்வியலே கிட்டத்தட்ட 30 வருஷம் பின்தங்கி இருக்கு. சீமான் இன்னும் 40 வருஷம் பின்தங்கிய ஒரு வாழ்க்கைக்குள்ளார பேசுறதுனால எல்லாருக்குள்ளாரையும் அவர் அடாப்ட் ஆகி எல்லார் வீட்லேயும் அவர் உட்காந்துருக்காரு. கமலஹாசன் எல்லாத்துலயுமே அப்படி இல்லை. அவர் பின்தங்கிய வரமாட்டேங்கிறாரு. அவர் ஃபியூச்சராகவே ஃபீல் பண்றாரு. அதுதான் அவரோட டிராபேக். அதுவே ஒரு பின்னடைவு. அதுதான் அவருக்கான பின்னடைவு. அவர் வந்து இந்த எலெக்ஷனில் தோல்வி கண்டதுக்கு கூட அதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு. அட்வான்ஸாக நீங்கள் போகாதீங்க. ஆனால் அவ்வளோ ஒரு நாலேஜபிள் பர்சன், திரைத்துறையில் அவர் பண்ண சாதனைகள், அவருடைய நடிப்பு, சிறந்த கலைஞன்றதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாருமே சொல்கிறது தான் இது, அற்புதமான கலைஞர். ஆனால் இந்த விஷயத்தில் விமர்சனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
சிறந்த கலைஞர், டெக்னாலஜி கொண்டு வந்தார், மேக்கப் வித்தியாசமாக அவர் தான் முதல்ல முயற்சி பண்ணியிருக்காரு, அந்த கேமரா விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ஓகே. டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிறது அவர் அந்த இது. ஆனால் இவ்வளோ ஒரு நாலேஜபிளான ஒரு ஆள் அரசியலுக்கு வந்து நான் அப்போவே வந்திருக்கணும், இப்போ தாமதமாக வந்தது தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து கமலஹாசன் எதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் மைண்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த ரீடிங்காக நான் யோசிக்கிறேன். அவர் மைண்டில் நான் 20 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் என்னவா இருந்திருப்பேன். இல்லை, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வரல. அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெற்றி பெற்றவன் 1000 கதை சொல்லுவான். நான் வந்து கடின உழைப்பால் ஜெயிச்சேன்னு சொல்லி. தோல்வி விட்டுறவனுக்கும் 1000 காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணங்கள் வந்து எடுபடாது இல்லையா? ஜெயிச்சவன் பேசினா தான் இங்கே கேட்கும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. நீங்கள் தோல்வி ஆயிட்டீங்க, ஆனால் நான் முன்னாடி வந்து தான் நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்கிறது அது ஒரு மோசமான ஒரு அதாவது நான் சமாளிக்கிறதுக்கான பேசுகிறாரு. பெட்டர் தென் ரஜினிகாந்த். கமலஹாசன் பெட்டர் தென் ரஜினிகாந்த். அதாவது வந்தாருன்னு இத்தனை வருஷமா வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருக்கு, வந்து தோத்தார் இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய சக்சஸ். அதுவே சக்சஸ் மேம். ஓகே, புரியுதுங்களா? சும்மா சாதாரணம் கிடையாது. அந்த இடத்துக்கு வந்து இப்போ தோத்தோம் தான் சொல்ல முடியும். நான் எதனால தோத்தேங்கிறத அவர் தோத்ததுனால சொல்றாரு. நான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனால் நான் தோத்துட்டேன். நான் ஏன் தோத்தங்கிறத ரியலைஸ் பண்ணுறேன். நான் எடுத்த முடிவுகள் இப்போ எடுத்த முடிவுகள் கிடையாது. இந்த வரணுங்கிறதையே நான் 20 வருஷத்துக்கு முன்னால் எடுத்திருந்தேன் நான் சரியாக இருந்திருக்கும். அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் எடுத்திருந்தா இன்னைக்கு எங்கே போய் இருந்திருப்பேன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பேன். அதான் உண்மை. அந்த அட்வான்ஸாக சொல்கிற தாட்ஸ்குள்ளார இருக்கிற அத்தனை விஷயங்கள் கமலஹாசன் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு கமலஹாசன் பிரைம் மினிஸ்டர் உண்மையிலேங்க மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்துக்காருல்ல. அவர் சொன்னாரு. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இடை மறிக்காதீங்க. நான் சொல்கிறத முடிச்சிடுறேன், நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கார், ஓகேவா? மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க. இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், இந்தி திணிப்புங்கிறத வைக்கிறாங்க. இதே இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், கமலஹாசன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தா தமிழ் அங்கே இருக்கிற ஹிந்தி டெல்லியில் இருக்கிறவன் தமிழ் படிச்சுட்டு இருந்திருப்பான், தமிழ் திணிப்பு அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு அவர் சொன்ன இல்லை, அவர் சொன்ன குறைஞ்சது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தா நான் நிற்கிற இடமே வேறன்னு அவர் குறிப்பிடுறது அங்கே பிஎம் ஆஃபீஸுன்றீங்களா நீங்கள்? அதை எல்லாருமே அவர் பேசுறத வச்சுட்டு இவர் தான் சிஎம்மா, இந்த சிஎம்கே அவர் டார்கெட்டே அது கிடையாது. ஓகே, அவர் டார்கெட் நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, திரைத்துறையிலேயே அவ்வளோ அட்வான்ஸாக விஷயத்தை கொண்டு வந்தவர் இதுக்கு தகுதியானவருன்றீங்க நீங்கள். அப்போ பிஎம்க்கு கண்டிப்பாங்க. ஏங்க ஒரு விஷயங்க, இந்திய நாடு மாற்றமாக்கப்படும் அப்படின்னா எதை வச்சு மாறணும்? மாற்றத்தை ஏற்படுத்துகிறவன் அங்கே இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் அவனால் செய்ய முடியும். என்ன ஒரு சினிமாவிலே இவ்வளோ மாற்றத்தையும் அட்வான்ஸையும் கொண்டு வந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து சொல்கிறேன், பொலிட்டிக்கலில் வந்திருந்தாலும் அதை கொண்டு வந்திருப்போம். கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் கமலஹாசன் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம வந்து பஸ்ஸில் சில்லறையை கொடுத்துக்கிட்டு நோட்டை கொடுங்கன்னு நோட்டை வச்சுக்கிட்டுலாம் பாக்கெட்டில் ரூபா நோட்டெலாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்க மாட்டோம். எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக வந்து எல்லாமே இது என்ன சொல்கிறது, கார்டு வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கும். இல்லை, இப்போ அப்படி கொண்டு வந்திருக்காங்கல்ல. கொண்டு வந்து எந்த காலத்தில் கொண்டு வர்றாங்க? அதை தானே கமலஹாசன் சொல்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கான வாய்ப்பு கிடச்சி நான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா மோடியெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பின்னால் பின்தங்கிய இந்தியாவை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது குஜராத்தில் இருக்கிறவங்களாம் ஏன் இங்கே வந்து வேலை பார்க்குறான்? வேலையே கிடையாது, அங்கே வேலை செய்யறதுக்கு ஒன்றும் வக்கு இல்லை, கட்டமைப்பு வக்கு இல்லாமங்கிறது தான் இங்கே வர்றாங்க எல்லாரும். அதான் உண்மை. வடநாட்டிலேருந்து வரவங்க எல்லாம் இங்கே வந்து குமிகிறாங்க. ஓகே, அது கமல் ஒரு வேலை கமல் இருந்திருந்தா அங்கே ஒரு கட்டமைப்பெல்லாம் நடத்தி அந்த ஊரில் இருக்கிறவன் அந்த ஊரில் இருந்தே வேலை பார்க்குற விஷயத்தெல்லாம் கமலஹாசன் பண்ணியிருப்பாரு. அங்கேயும் வஞ்சிச்சிருக்க மாட்டார். வடெல்லாம் எதுவுமே நடந்திருக்காதுங்க. அவன் ஊரில் இருந்து அவன் சம்பாரிச்சிருப்பான். இன்னைக்கு வந்து டிமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி எல்லாரும் எவ்வளவு திண்டாடணும்னு நமக்கு தெரியும்ல. அது பெரிய மாற்றத்தை, கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருது அப்படின்னு. எவன்கிட்ட கருப்பு பணம் ஒழிஞ்சுது? அவன் இதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. எவனாவது திடீர்னு ஏழை ஆயிட்டான்னு அந்த பணக்காரனையாவது நம்ம பார்த்தோம்? இத்தனை வருஷத்துல இந்த பணமாற்றம் நடந்ததுலேருந்து எங்கேயாவது ஒருத்தனை பார்த்தோம்? அதெல்லாம் கமலஹாசன் வந்திருந்தா, கமலஹாசன் சிஎம் ஆயிருந்தா பிஎம் சாரி இல்லை, எப்படி இருந்தாலும் சிஎம் ஆகி தானே பிஎம் ஆக முடியும். அதனால அதாவது இது ஏன் அவர் 20 வருஷத்துக்கு முன்னால் எடுக்கலைங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த காலகட்டங்களில் எடுத்திருந்தாவே கமலஹாசன் இந்த உலகத்திலே இல்லாமல் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அப்போ அந்த ஜாம்பவான்கள் வந்து ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதா அம்மா, இன்னொரு பக்கத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவங்களை மீறி ஒருத்தரை கொண்டு வர முடியும்
அவங்க 2 பேரை பார்த்து பயப்படுற ஆளு அரசியலுக்கே வராம பயப்படல. நல்லா அவரெல்லாம் சொன்னீங்க. எப்படி பிஎம் ஆயிருப்பாருன்னு இல்ல நீங்க இல்ல பேசுறீங்க. கிடையாது. பயந்து தாங்க வரல அவரு. இல்ல அது உங்களோட பார்வை. ஆஹா. சரி, ஓகே, என்னோட பார்வைன்னா வச்சுக்குவோம். நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு பழைய நேர்காணல் அவர் சொன்ன, நான் ஏன் குறைஞ்சபட்சம் 20 வருஷன்றார்ல, அப்போ 30 வருஷமாக கூட இருக்கலாம். அந்த குறைஞ்சபட்சம் வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஒரு நேர்காணலில் அவர் சொல்லியிருக்காரு, அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது, நான் வரதா இருந்தால் ஓப்பனாக நான் சொல்லுவேன், நான் அந்த நோக்கமே கிடையாதுன்னு பதிவு பண்ணவர் இப்போது வெளியில் இருக்குது. ரஜினி வந்து மழுப்பலான பதிலே கொடுத்துட்டு இருந்தார், சினிமாவில் ஒரு வசனம் வச்சுப்பார். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து தெளிவாக பதிவு வச்சுருக்காரு, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி. அந்த இடத்துல நீங்கள் ஃபெயிலியர்னு சொன்னால் ரஜினிகாந்தை விட்டுருவோம், அதை விட்டுருங்க. இங்கே இதே விடத்துக்கு வருவோம். விஜய் ஒரு இதுக்கு முன்னால் வெரி பிகினிங் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க, அதையும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க தான் சொல்லியிருப்பார். ஆமாம், என்ன நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் விடலையே, நான் அப்போவே ஆரம்பிச்சிருந்தா அப்படின்னு. ஆனால் கமல் தானே இப்போ சொல்லியிருக்காரு. அப்போ இரட்டை வேடம் மாதிரி, அதாவது தன்னுடைய தோல்வியை வந்து ஒரு ஒரு இதுவாக சமாளிக்கணும். அதுக்கு வந்து ஒரு 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 இதுவாக தோல்வியாகவே நான் நினைக்கல. அது சின்னதாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அது தோல்வியே கிடையாது. ஆமாம், அதாவது பீச்சில் துப்பாக்கியை கையில் கொடுப்பாங்க, பீச்சில் பலூன்லாம் அடிக்க வச்சுட்டு துப்பாக்கியை கையில் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது குழந்தைங்கள்ட்ட, அந்த குழந்தை ஒவ்வொன்றா சுடும், எந்த நேரத்தில் பலூன் பட்டு வெடிக்குங்கிறதெல்லாம் தெரியாது. குத்து மதிப்பாக அடிக்கும். இந்த மாதிரி குத்து மதிப்பாக அடித்து தான் நிறைய பேர் ஜெயிச்சிட்றாங்க, புரியுதுங்களா? இவர் சுட்ட குண்டு குத்து மதிப்பாகவும் அடிக்கலை, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு தோல்வி தான். தாமதமாக வந்ததுனால ராஜ்யசபா எம்பியாக போகிறாரு, நியமன எம்பியாக, அது ஓகே. ஆனால் பிஎம்ன்றது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? இந்தியாவே மாறி இருக்குங்க, இந்தியாவே இருப்பாருன்னு நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? திரைத்துறையில் இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்தவர், அதுக்கு தகுதியானவர்னு நீங்கள் சொல்கிறது வேற. 2 ஆளுமைகளை பார்த்து பயந்து நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன்னு சொன்னவர் விஸ்வரூபம் படத்தப்போ, அவருக்கெல்லாம் என்ன ஒரு இது இருக்குது? புரியுதுங்க, ஏதோ சவுண்டாக பேசுகிறாரு. சவுண்டாக பேசுகிறாரு இல்லை, 2 நாட்டை விட்டே போகிறேங்கிற இடத்துக்கு இருக்கிற ஆள்னா எவ்வளவு, அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்து எவ்வளவு இதாக இருந்திருந்தா அது என்ன, அதாவது நம்ம நாட்டில் நம்ம அரசியல்வாதிகள்கிட்டலாம் எதிர்த்துக்கிட்டோம்னா உயிரோடு இருக்கிறதே இது பெரிய விஷயங்க. இப்போல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, யாரையும் போய் எங்கேயும் கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டெல்லாம் சாவது கிடையாது, எல்லாருமே சாவது எல்லாமே ஆக்சிடென்ட்டுங்கிறது பிளான், அதாவது ஆக்சிடென்ட்டுங்கிறது அது வந்து யதார்த்தமாக நடந்தால் தான் ஆக்சிடென்ட்டு. இப்போ எல்லாம் ஆக்சிடென்ட் அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை, பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் நடக்குது, புரியுதுங்களா? அவர் இன்ன வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்ததுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கும், அப்போ வந்திருந்தாருன்னா 100%ங்க அதானங்க இருக்கும். ஆமாம், அதுதானே இருக்கும். அந்த அச்சுறுத்தல்லாம் மீறியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு அந்த அச்சுறுத்தலுக்கு நான் யோசிச்சிருக்க கூடாது, நான் தாமதித்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். வந்திருந்தா நான் பிஎம் ஆயிருப்பேன் சொல்றாரு. அன்னைக்கே பிஎம் ஆயிருக்கிறதுக்கான மூவ்மெண்ட், அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? அதுதான் டிஜிட்டலைஸ் நீங்க சொன்னது ஓகே. அம்மா வெளியுறவுத்துறையிலெல்லாம் போய் இப்போ ட்ரம்ப்புக்கு மும்மொழி கொள்கைன்னு நீங்க கொண்டு வரேங்கிறாங்க. நீட் வந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காதுங்க. இவர் வந்திருந்தாருன்னா சரி. இப்போ மோடி வந்து ட்ரம்ப்பை போய் பார்க்குறாரு, இப்போ போய் கமல் போய் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? கமல் பேசுறது ட்ரம்ப்புக்கே புரியாமல் குழம்பி ஓடி போயிருப்பார், அப்படி இருந்திருக்குமா? இல்லைங்க, நீங்கள் வந்து அவரோட இன்டெலிஜென்ட்டை புரியாததான் நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால இன்டெலெக்சுவல்ன்ற பேரில் ஒரு 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 கேள்விக்கு பதில் தெரியலன்னா நான் புரியாத மாதிரி பதில் சொல்கிறாருன்னு பொதுவாக பேசுகிறாங்களே, அது காரணம் என்னென்னா, அந்த கேள்விக்கு அவருக்கு நேரடியாக பதில் சொன்னால் ஒன்று அவருக்கு சிக்கல், இல்லைன்னா அவருக்கு பதில் தெரியாது. அதனால் வெவ்வேறு வார்த்தைகளை போட்டு பேசிட்டு இன்டெலெக்சுவல் மாதிரி தன்னை வந்து ஒரு காட்டிக்கிறாரு, ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு அப்படின்றது தான் விமர்சனம், கமல் மேலே இருக்கிற விமர்சனம். இல்லை, இது பெரும்பான்மையாக புரிதலுக்கு இல்லாதவங்க பேசிகிட்டு இருக்கிறது. ஏன்னா புரியுதுங்களா, அவர் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் அவரை புரிஞ்சவங்களுக்கும் அவர் எவ்வளவு நாலேஜபிள் பர்சன், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு, இன்டெலெக்சுவலாக இருக்காருன்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், கட்சி தொடங்கின அப்போது நார்த்தில் ஒரு இந்தியா டுடே நடத்தின ஒரு டிபேட், ஸ்மிருதி இரானிக்கும் இவருக்கும் ஒரு டிபேட், அந்த வீடியோ இப்போ கூட இருக்குது, எடுத்து பாருங்கள். கமல்ஹாசனோட இன்டெலெக்சுவல் இங்கே தான், அங்கே எடுபடவே இல்லை. ஸ்மிருதி இரானிக்கிட்ட மொக்க வாங்கிட்டு உட்காந்துருந்தார் பேச முடியாமல், அதுதான் அவரோட இன்டெலெக்சுவல். நான் அதை பார்க்கல, அதனால் எனக்கு சரியாக தெரியலன்னு இல்லை.
1000 தான் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச கமலஹாசனை வச்சு நான் சொல்கிறேன். ஆமாம், அதாவது சினிமாவுக்குன்னே தன்னை அர்ப்பணித்த ஒரு கேரக்டர். அது ஏன் சினிமா கலைஞர்னாவே ஒரு விஷயம், சினிமாவில் இருந்தவங்க நமக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வந்தார். ஆனால் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, சினிமாவுக்கு அர்ப்பணித்த ஒரு மனிதர், ரசிகர்கள் வந்து வாக்காளர்களாக மாற மாட்டாருன்னு சொல்லி கமலே இப்போ பேசியிருக்காரு, நேற்று பேசியிருக்காரு. எப்படி அவர் ஜெயிச்சிருப்பார்? இல்லை, அவர் வந்து முழுக்க முழுக்க அவருக்கும் அதை சொல்லிக்கிறாரு, விஜயை தாக்கி பேசுகிறாரான்னு. அது முழுக்க முழுக்க விஜய்க்கான அறிவுரை. அவர் வந்து விஜய்க்கு நேரடியான ஒரு அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. என்ன அறிவுரை? அந்த அறிவுரை என்ன? சிஎம் கனவுலாம் காணாதன்ற. நீ சிஎம் கனவுலாம் காணாத, நானே கனவு கண்டு ஒரு பொம்பளைகிட்ட தோத்துப்பிட்டேன் என்ன, அந்த ரேஞ்சிலெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. இந்த மக்கள் வந்து ரசிகர்கள் வேற, ஏன்னா வாக்காளர்கள் எத்தனையோ வருடங்களாக, கிட்டத்தட்ட அவரோட 40 வருடங்களாக ரசிகர்களை பார்த்துட்டு இருக்காரு. 40-45 கிட்டத்தட்ட 50 வருடமாக ரசிகர்களை பார்த்துட்டு இருக்காரு. ரசிகன் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஒரே படம் தான். ஆமாம், படம் ஹிட்டுன்னா பூவை தூக்கி அடிப்பான், படம் சரியில்லைன்னா சாணியை தூக்கி அடிப்பான். இதுதான் ரசிகர். ஒரே ரசிகர் தான், ரசிகர் மாற்றம்லாம் கிடையாது. ஒரே ரசிகர். படம் நல்லா இருந்தால் பூ விழுவோம், படம் நல்லா இல்லைன்னா சாணியை கூட இல்லை, அதுக்கும் கீழே பிஏ கரைச்சி கூட ஊற்றுவான். அந்த ரேஞ்சு தான் இந்த ரசிகர்கள். ஏன்னா இவனை நம்பி நீ வந்து நின்று நடுத்தருவில் நின்றாத, உன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் உருவி விட்டு எல்லாம் என்ன இது பண்ணி விட்டுறாங்க. இத்தனை வருஷமாக சம்பாரிச்சதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்தவங்க காசை வாங்கி எலெக்ஷனில் பணம் கொடுத்தா கூட சொந்த காசும் கொஞ்சம் போகும், புரியுதுங்களா? அதுக்கு வேட்டு வச்சர் வேணாங்கிறதான் அவர் அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. அவர் அட்வைஸ் என்னன்னா, ரசிகர் வேற, ஓட் பேங்க் அட்வைஸாக கொடுக்குறாரா, இல்லைன்னா டிஎம்கே சார்பாக இருந்து விஜயை வந்து தாக்கி பேசுகிறாரா, நீ வந்து ஜெயிக்க மாட்ட, உன்னோட ரசிகர்கள்லாம் வாக்காளர்கள்லாம் அவனுக்கு மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ டிஎம்கே ஆதரவாளர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல கமலஹாசன் சேராட்டினாலும் இதுதான் வார்த்தையாக சொல்லியிருப்பார், புரியுதுங்களா? ஒரு உண்மையான அறிவுறுத்தலை விஜய்க்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட அவர் இது வந்து நம்பாத, முதல்ல உன் சுற்றி இருக்கிறவங்க நம்பாத. அதாவது ஒரு வலிமையான கட்டமைப்புக்குள்ளார அடுத்ததுல இருக்கணும். ஜெயிச்சவங்க அறிவுரையை கேட்டுக்கலாம், தோத்த ஒரு அறிவுரையை விஜய் ஏன் கேட்கணும்? ஏங்க தோத்தவன் தாங்க ஏன் இப்படி தோக்க கூடாதுங்கிறதுக்கு அறிவுரை சொல்லலாம். ஆமாம், இப்போ வந்து விஜய் வந்து இது அந்த பேர் என்ன, ஐயோ அறிவுரை சொல்லிட்டு போனான்ல, மறந்து போயிட்டேன்னு, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு ஏன் அறிவுரை அவர் கேட்டார்? ஐயா, நீங்கள் எலெக்ஷனில் நின்னீங்க, தோற்று போயிட்டீங்க, எப்படியெல்லாம் தோத்தீங்க, அந்த விடயத்தை எங்களுக்கு சொன்னீங்கன்னா அது மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் நல்ல விதமாக செஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் அறிவுரை கேட்கறதுக்கு தான் அவர் கூப்பிட்டார். இல்லைன்னா தோத்த வேணாம் கூப்பிட்டு அறிவுரை கேட்பானாங்க. எதுக்காக கூப்பிட்டு கேட்டார்? கமலோட அறிவுரையை அவர் கன்சிடர் பண்ணிப்பேன். ஆமாம், கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் நடத்துவாங்க. இது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உட்காந்துட்டார் ஜெயிச்சிருவாருங்கிறது என்னென்னா, ஊரில் சொல்லுவாங்க, இது பனைமரத்தில் காக்கா உட்கார பனைம்பழம் உந்துதும்பாங்க. அந்த கனவு காண்டக்கூடாதுங்கிறது தான் கமலஹாசன் இப்போ சொல்லியிருக்காரு. நீ பிரசாந்த் கிஷோர்லாம் கூப்பிட்டு பேசுனதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பார்த்துக்கோ, நடப்பு இதுதான், உண்மை இதுதான். என்ன மாதிரி நீயும் ஒரு தோல்விகரமான அரசியல்வாதியாக தான் வருவ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரா விஜய? அதாவது தோக்குது ஜெயிக்குதுங்கிறதெல்லாம் 2024 அந்த 26 நடக்க போகிற நிகழ்வுகள் தான் இருக்கும். ஏன்னா யார் போய் விஜய் கட்சியில் போய் சேருவாங்கன்னே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கே கூட போய் சேர்ந்துக்கலாம். இல்லை, நடப்பு போகிற போக்கெல்லாம் அப்படி இருக்குதுங்க. பேசுகிற நம்ம வந்து விடயம் ஒவ்வொருத்தரும் டிபேட்னு உட்காந்து பேசுகிறானுங்கள, திடீர்னு பார்த்தா டிஎம்கே ஆதரவாக பேசுகிறானுங்க, திடீர்னு பார்த்தா பேசுனவொடனே அது வராதுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஏடிஎம்கேக்கு திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ்ங்கிறானுங்க, திடீர்னு பார்த்தா இபிஎஸ்ங்க, கடைசியில் பார்த்தா சசிகலா தான் இதுங்கிறானுங்க, கடைசியில் சின்னமே இல்லை, குழப்பமாக இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இப்போ நம்ம வந்து மக்கள் எல்லாரும் என்ன தெளிவாகிடுறாங்கன்னா, எவனுக்குமே ஓட்டு போடாமல் நோட்டான்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா ஓட்டையும் நோட்டால் ஊற்றிடும்டா. ஆமாம், அங்கங்கே கலெக்டரு ஆட்சி நடக்கும், ஐஏஎஸ் படித்தவன் ஆட்சி நடக்கும். இந்த அரசியல்வாதிங்க படிக்காமலாம் போய் அரசியல்வாதி ஆயிடுறாங்க. இவங்க வந்து காலில் வந்து நம்ம காலில் விழுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம ஓட்டை போட்டுடுறோம். ஓட்டு கேட்குறப்ப கையெடுத்து கும்பிட்றானுங்க, காலில் விழுறானுங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம குத்திடுறோம். நாளைக்கு இவருக்கு காலில் விழுந்தோம் நம்மள்கிட்ட முன்னால் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறப்ப அதே ஒரு படித்த கலெக்டர் முன்னால் அவன் நம்மளுக்கு கீழே வந்தாலும் சரி மேலே வந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கிற மனப்போக்கம் இருக்கும். அதனால் நோட்டாவுக்கு போட்டு எல்லாம் கவர்மெண்ட் ஆட்சி ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கு தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆமாம், சீரியஸாக அப்படி தான் ஆக போகுது. ஓகே, அப்போ கமல் ஒரு வேளை துணிவாக வந்திருந்தா பிஎம் ஆயிருப்பார். பிஎம் ஆயிருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. மோடியோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு கமல் வரல. அதனால் மோடி இப்போ பிஎம்மாக இருக்கார், கமல் தயவால்.
அதுதான் நீ அப்படி அந்த ஒரு அதாங்க அர்த்தத்தில் உண்மை. தான் அதாங்க கமல் இதை உண்மை. சொல்லியிருக்காருன்றீங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அந்த விஷயத்த கமலே கேட்டாலும் நம்புவாரான்னு தெரியல. ஏங்க என்னங்க, அதாவது நான் காமெடியெல்லாம் சொல்லுங்க, நான் அலசி ஆராய்ஞ்சு என் அறிவுக்கு எட்டுனதை நான் சொல்கிறேன். நான் அறிவில்லாத பேசுறது மாதிரி தான் தெரியும். அதை அலசி நீங்கள் ஆராய்ஞ்சு உற்று நோக்குங்கள், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் நோட்டாவுக்கு போடாதீங்க. நோட்டாவுக்கு போடுறதுக்கு அரசாங்கமே முன்னிறுத்தி நடத்திட்டு இருக்குது. அதை செய்யாதீங்க, நோட்டாவுக்கு போடாதீங்க. யாரையாவது ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, இவன் தான் தலைவன்னு. ஆமாம், எல்லாருமே எங்கள் தலைவராக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஓட்டு போகிற நானே தலைவராக தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், நாம் நாட்டில் எல்லாருமே மன்னர்கள் தானே. ஆமாம், எல்லாருமே மன்னர்களாக இருக்கோம். நீங்களும் மன்னர், நானும் மன்னர். இந்த மன்னர் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம், எனக்கு நீங்கள் நன்றி சொல்லிடுங்க. ஓகே, மிக்க நன்றி.